ஹாய் ஆல் மக்களே, இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஜிம்னியோட ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுதான் இந்த 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் 1.5 லிட்டர் இன்ஜின் இது ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு, இது வந்து ரிவர்ஸு, இது வந்து நியூட்ரல், இது வந்து டிரைவ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 4 ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரைவ் ஆகும். இது வந்து நம்ம மேக்ஸிமம் 90% டைம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எதுக்கு 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வண்டியை செகண்ட் கியர்லேயே உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணணும் மேக்ஸிமம். ஸோ எதுக்காக இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இந்த ஜல்லி சரல் அந்த மாதிரி மண் ரொம்ப, அதாவது சரல் மாதிரி இருக்க மண்ணெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இந்த செகண்ட் கியரு. இது வந்து பார்த்திங்கன்னா லோ, தட் இஸ் ஃபஸ்ட் கியரை விட்டு மூவ்மெண்ட் பண்ணாது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பவரை எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் கியர்லேயே உங்களுக்கு வந்து டோட்டலாகவே மூவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வீல் டிரைவுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2H அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ். ஸோ இது வந்து எப்போதுமே ரியர் வீல் டிரைவில் வரும். 2Hன்றது உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் வந்து 2 வீலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பவர் சப்ளை பண்ணும் 2Hல இருக்கும்போது. ஸோ 90% டைம் நம்ம 2Hல தான் டிரைவ் பண்ணுவோம், சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு 4H. ஸோ 4H அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து 4 வீலுக்கும் உங்களுக்கு வந்து சப்ளை கொடுக்கும் பவரை. ஸோ 4 வீல் இது எந்த டெரைனில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னோஃபால் இருக்க ஏரியாஸ் இல்லைனா கொஞ்சம் சேராக இருக்க ஏரியாஸ், அதில் 4H யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4L. ஸோ 4Lக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இழுக்கணும் உங்களுக்கு. ஸோ இழுத்திங்கன்னா இது எதுக்காகனா 4 வீலுக்கும் லோ பவர், அதாவது பவர் சப்ளை வந்து ஹையாக இருக்கும் உங்களுக்கு 4 வீலுக்கும். பட் ஆனால் கியர் வந்து உங்களுக்கு பெருசாக ஸோ கியர் மாறாது, உங்களுக்கு பவர் சப்ளை மட்டும் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து நீங்கள் யூஸ்வலாகவே யூஸ் பண்ணக்கூடாது. இது எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க, எதுலையாவது போய் வண்டி மாட்டிக்கிச்சு, வண்டி வெளில எடுக்க முடியலன்ற கண்டிஷனில் மட்டும் 4Lல போட்டு நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4Hக்கு நீங்கள் வண்டியை மாற்றிக்கலாம். இந்த மண் சகதி இருக்க டெரைனில், இல்லைனா 2Hக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓவர் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள், ஓடி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இங்கே எல்லோ கலரில். ஸோ அது எதுக்காகன்னு, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹில்லில் கிளைம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்டு கீழே இறங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி மலை மேலே ஏறுறீங்க, கீழே இறங்குறீங்க. ஸோ அந்த டைமிங்கில் கியர் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக 4th கியர் வரைக்கும் ஷிஃப்ட் ஆகக்கூடாது ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஓவர் டிரைவ் ஆஃப்னு சொல்லிட்டு. ஸோ இது 3வது கியரை மேக்ஸிமம் தாண்டாது. அதுக்கு தான் இது ஆஃப் பண்ணுறது. பட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது அது ஆன் ஆகிடும். ஸோ நம்ம வேணாம் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். தட்ஸ் வாட். ஸோ இதில் 4Hக்கு போட்டதும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு, 4 வீலுக்கும் பவர் சப்ளை ஆகுது. ஸோ சேம் அதே தான், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி 4 லோவில் போட்டாலும் அதே க்ரீன் கலர் உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். அண்ட் நீங்கள் 4 லோவில் போட்டு இப்போ எங்கேயாவது ஒரு சகதியில் மாட்டிக்கிச்சு வண்டி, 4 லோவில் ப்ரெஸ் பண்ணி 4 லோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆகிடும். இங்கே எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருந்ததுன்னா 4 வீலும் ஸ்டெடியாக அது சப்ளை பண்ணி இது பண்ணும்ல. ஸோ பட் ஆனால் செகதியில் மாட்டிச்சுன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு டயர் மூவ் ஆகி தான் நம்மளுக்கு வெளியில் வரணும் டயர். ஸோ அதுக்காக இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை ஆஃப் பண்ணிடும். ஸோ அதுவே நீங்கள் திரும்ப பேக்கில் ரிவர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆகிடும். தட்ஸ் வாட். தேங்க்யூ.